அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. எந்த ஒரு ஆசையும் ஒரே ஒரு மணி நேரத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மிகவும் எளிமையான வார்த்தை. பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆசைகளை ஒரே மணி நேரத்தில் நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு அற்புதமான வார்த்தை. நீங்கள் இந்த வார்த்தை எதற்கு வேண்டுமென்றாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஆசையும் இது உடனடியாக நிறைவேற்றி தரும். அது என்ன அந்த வார்த்தை, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அதாவது இலங்கையிலிருந்து சிந்துஜா அப்படின்ற சகோதரி, உங்கள் கணவர் சரத்பாபு லண்டனில் இருக்கிறாங்க, அவருக்கு விசா கிடைக்க வேண்டி கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லியிருக்காங்க. அதுபோல் நம்ம சொல்கிற சுவிட்ச்வேர்டு மந்திரம் அதெல்லாம் உங்களால் முடிஞ்சது அவங்க செஞ்சுருக்காங்க. அதன் மூலயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு விசா கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் சொல்கிற சுவிட்ச்வேர்டு, மிராக்கல் நம்பர், மந்திரங்கள் இது நிறைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த உண்மையான விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே போல் தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் பூஜை மந்திரம் விரதம் அப்படின்னு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். யார் வேண்டுமென்றாலும் இதை தாராளமாக சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். காலையில் சொன்னீங்கன்னா, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப உடனடியான ரிசல்ட்டை கொடுக்கும். சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியாவிட்டாலும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தாராளமாக சொல்லலாம். அதாவது இந்த 2 நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு வழியை பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதனால தான் பர்டிகுலராக இந்த 2 நேரத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த 2 நேரத்திலையும் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பொழுது ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க. இதை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். ஆஃபீஸில் இருக்கீங்க, வெளியில் இருக்கீங்கன்னா அங்கேயும் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் உட்காந்து செய்யலாம். மரத்தடியில் கூட நீங்கள் உட்காந்து தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இதற்கு அது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். இப்போ ஒரு நல்ல வேலை உங்களுக்கு நீங்கள் நினைத்த சம்பளத்தில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலை கிடைத்து விட்டது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதே வேலையை நீங்கள் எந்த வேலையை எதிர்பார்த்தீங்களோ அந்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு 3 முறை சொல்லுங்கள். சப்போஸ் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனது போல் நீங்கள் சொல்லணும். நான் நல்ல முறையில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிவிட்டேன் அப்படின்னு 3 முறை சொல்லுங்கள். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 10,000 20,000 பணம் தேவைப்படுதுன்னா, கேட்ட பணம் 10,000 எனக்கு கிடைத்து விட்டது, இல்லை நான் கேட்ட பணம் 20,000 பணம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடந்து முடிஞ்சது போல் 3 முறை சொல்லிவிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மிராக்கல் வேர்டை சொல்லணும். I am absolutely certain that. I am absolutely certain that. I am absolutely certain that அப்படின்ற இந்த வேர்டை, அப்படின்ற இந்த மிராக்கல் வேர்டை 3 முறை மட்டும் சொல்லணும். முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடந்து முடிஞ்சது போல் 3 முறை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை 3 முறை மட்டும் சொன்னால் போதும். அதற்கு மேலே நீங்கள் சொல்ல வேண்டாம். அதில் சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக 1 மணி நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் மிராக்கல் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பெரிய வேண்டுதலுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சின்னதாக உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஆசைகள் இருந்தால் அதை முதல்ல சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது இந்த சுவிட்ச் வேர்டை 3 முறை சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைத்து இந்த வார்த்தையை சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இது நடத்தி கொடுக்கும். முழுக்க உங்கள் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் சொன்னால் நடக்குமா அப்படின்னு மட்டும் கொஷின் மார்க் வைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டுங்க.
முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். சப்போஸ் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு சில பேருக்கு வந்து சுவிட்ச் வேர்டு சொல்ல தெரியல, தமிழில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த முறையில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு, அதாவது நான் எதிர்பார்த்த 10,000 ரூபாய் பணம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழில் சொல்லுங்கள். நான் அதில் உறுதியாக இருக்கின்றேன், நான் அதில் உறுதியாக இருக்கின்றேன், நான் அதில் உறுதியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை 3 முறை சொல்லிவிட்டு இந்த ஒரு வார்த்தையை நான் அதில் உறுதியாக இருக்கின்றேன், நான் அதில் உறுதியாக இருக்கின்றேன் அப்படின்னு 3 முறை இந்த வார்த்தையை சொல்லிவிடுங்க. அவ்வளோதான், அதற்கு மேலே சொல்ல வேண்டாம். என்ன விஷயத்தை மனசில் நினைத்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களோ அந்த ஒரு வார்த்தையை இந்த பிரபஞ்சமும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டும் நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் இதெல்லாம் சொன்னால் நடக்குமா நடக்காதான்னு மட்டும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் டவுட்டே வேணாங்க, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நோட்லேயும் நீங்கள் எழுதலாம். சொல்ல முடியாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஏதாவது ஒரு பேப்பரில் ரூல்டு அன்ரூல்டு எதுவாக இருந்தாலும் சரி, ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் அந்த நோட்டில் எழுதிட்டு அந்த பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த சுவிட்ச் வேர்டை 3 முறை மட்டும் எழுதி அதை மடித்து உங்கள் பில்லோ கடியிலையுமே நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி செய்யும் போதும் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி தரும். முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும். நல்ல